ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. என் செல்ல குழந்தையே, இன்று உன் அம்மாவினுடைய வாக்கினை கேட்ட அடுத்த நொடியே என் குழந்தை உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த ஒரு மிகப்பெரிய திருப்பம் ஒன்று நடக்கப் போகிறது. உன் தாயானவள் நான் உனக்கு தர வேண்டும் என்று அதனை நினைத்து வந்துவிட்ட பிறகு அதை வேண்டாம் என்று நீ சொல்லிவிடக்கூடாது. அம்மா உன் வாழ்க்கையில் தினம் தினம் எத்தனையோ மாற்றங்களையும் திருப்பங்களையும் தந்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆனாலும் என் குழந்தையை திருப்திப்படுத்த முடியவில்லை. காரணம், என் குழந்தை எதிர்பார்க்கின்ற விஷயம் நடந்தால் மட்டும்தான் நீ நினைத்தது எல்லாம் நிறைவேறி விட்டதாக நினைக்கின்றாய். அதற்கு முன்பாக என்ன விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்தாலும் அதை உன்னால் முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. உனக்கு வேண்டியது கிடைத்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் எல்லாம் கிடைத்து விட்டதாக நீ நினைக்கின்றாய். என் குழந்தையே, சிறு சிறு சந்தோஷங்கள் கிடைக்கும் பொழுது அதனை மறந்து போய் நின்று விடுகின்றாய். ஏனென்றால் உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற காயங்கள் நிச்சயமாக உன்னால் மட்டுமே உணரக்கூடியது என்பதை என்னால் புரிய முடிகிறது. அவரவர் இடத்தில் இருந்து பார்த்தால்தான் நிச்சயமாக அது புரியும். அவரவர்கள் படுகின்ற கஷ்டங்கள் என்னவென்று, உன்னை சுற்றி இருப்பவர்கள் உனக்கு கொடுத்த காயங்களும் வலிகளும் எந்த அளவிற்கு உனக்கு வேதனையை கொடுத்திருக்கிறது என்பதை என்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடிகிறது. என் தங்கமே, புரிந்து கொண்டதால் தான் இப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த திருப்பத்தை கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்று உன் அம்மா நான் வந்திருக்கிறேன். என் தங்கமே, வாழ்க்கையை எப்பொழுதுமே தோல்வி அடைந்து விடக்கூடாது என்ற பயத்தோடு வாழக்கூடாது. வெற்றி பெற வேண்டும் என்ற குறிக்கோளோடு மகிழ்ச்சியாக உழைக்க வேண்டும். நான் விரும்பிய வாழ்க்கை, நான் விரும்பிய வேலை எனக்கு கிடைக்கவில்லை என்று நினைத்து வேதனைப்படுகின்றவர்கள் கிடைத்த வாழ்க்கையை, கிடைத்த வேலையை சந்தோஷமாக செய்ய வேண்டும். சந்தோஷமாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நினைக்காமல் போவதையே ஒரு முறை அதை நினைத்து அதன்படி செய்ய வேண்டும் என்று நினைத்து விட்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை மட்டுமே அள்ளி கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. வாழ்க்கையில் மரணம் என்ற ஒன்று வரத்தான் செய்யும். அதை பற்றி நீ கவலைப்படாதே. ஏனென்றால் நீ இருக்கும் வரை அது உனக்கு வரப்போவது இல்லை அல்லவா? அது வரும் பொழுது நீ இருக்க போவது கிடையாது என் தங்கமே. அதனால் அதை பற்றி கவலைப்படாமல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதை சந்தோஷமாக செய்ய வேண்டும். வெற்றி என்பது லட்சியத்தை படிப்படியாக புரிந்து கொள்வது. எனக்கு ஒரு லட்சியம் இருக்கிறது என்று சொல்லிவிட்டால் மட்டும் போதாது. அதை படிப்படியாக வாழ்க்கையில் எப்படி அடைய வேண்டும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, முடியும் வரை ஓடு. அது உன்னால் முடியும் வரை, நீ நினைத்த விஷயம் முடியும் வரை, நீ நினைத்த விஷயம் முடியும் வரை என் பிள்ளையே, மனதிற்குள் எந்த விதமான தோய்வும் இல்லாமல் அதனை அடைவதற்காக நீ ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். என் தங்கமே, உங்கள் வாழ்க்கையில் இன்று உங்களுக்கு கிடைத்திருக்கிற நாள் பௌர்ணமி நாளாக இருக்கிறது. நிச்சயமாக இந்த நல்ல நாளில் உன்னுடைய தாயின் அருளை நீ பெற்று என் குழந்தை சந்தோஷமான நாளாக இந்த நாளை மாற்ற வேண்டியது உன்னுடைய கையில்தான் இருக்கிறது. என் குழந்தையே, வாரத்தினுடைய விடுமுறை நாளான இன்று உன்னுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் மகிழ்ச்சி பெருக வேண்டும் என்றுதான் உன் தாயானவள் மனதார நினைக்கிறேன். மனதில் இருக்கின்ற கவலைகளை எல்லாம் விட்டு இன்று உனக்கு நல்லது நடக்கும் என்று நீ நம்ப வேண்டும். எந்த அளவிற்கு உனக்கு நல்லது நடக்கப் போகிறது என்பதை நீ மனதார நம்புகிறாயோ நிச்சயமாக அப்பொழுதுதான் நீ நினைத்தது நடக்கும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ளாதவர்களுக்கு தான் 1000 விளக்கத்தை சொல்ல வேண்டும். புரிந்தவர்களுக்கு ஒரு அழகான சிரிப்பை பரிசாக கொடுத்தாலே அவர்களால் வாழ்க்கையினுடைய அர்த்தங்கள் என்னவென்பதை புரிந்து கொள்ள முடியும். என் தங்கமே, நிச்சயமாக என் பிள்ளை, இந்த நாளில் நீ சந்தோஷத்தை மட்டும், உனக்குள் இருக்கின்ற மிக பெரிய குழப்பத்திற்கான தெளிவினை நீ பெறத்தான் போகிறாய். எதற்காக நம்முடைய வாழ்க்கை மட்டும் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கிறாய்
கொண்டிருக்கின்ற நேரத்தில் இந்த நாள் உனக்கு ஒரு திருப்பத்தை கொடுத்து விட்டது என்றால் நமக்கான சந்தோஷம் நம்மிடம்தான் இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்வாய். உன்னுடைய மன அமைதி அடைவதற்கு ஒரு வழி இருக்கிறது. உன்னுடைய கடமையில் நீ கவனம் செலுத்த வேண்டும். எதை உன்னுடைய கடமையாக நினைத்து நீ செய்து கொண்டிருக்கிறாயோ அதில் உன்னுடைய கவனம் அதிகமாகிவிட்டால் தேவையில்லாத எண்ணங்களில் உன்னுடைய கவனம் செல்லாது. நிச்சயமாக என் குழந்தையே, உனக்கான வெற்றியினை பெறுவாய் என்பது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சின்ன சின்ன சந்தோஷங்கள் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டும் என்பதற்காக எந்த ஒரு தவறையும் செய்துவிடக்கூடாது. ஏனென்றால் வாழ்க்கையில் சந்தோஷத்தை விட நிம்மதிதான் மிகவும் அவசியம் என்பதை நீ புரிந்து கொள். நீ எவ்வளவு படித்தாலும் உன்னை விட அதிகமாக படிக்கக்கூடிய ஒருவர் இருக்கிறார் என்பதனை எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள். தான் மட்டும்தான் அதிகமாக எல்லாம் செய்தோம் என்று நினைத்து ஒரு நாளும் கர்வம் அடையாதே. உனக்கும் மேலே இருப்பவர்கள் 1000 பேர், எத்தனை பேர் நீ என்பதை புரிந்து கொள். என் தங்கமே, யோசித்து ஒரு செயலை நீ தொடங்கும் பொழுது எப்பொழுதுமே செவிடாக மாறிவிடு. ஏனென்றால் முதலில் உற்சாகமான சொற்களை விட கேலி சொற்கள் தான் அதிகமாக இருக்கும். முடியாது, நடக்காது என்று சொல்கின்ற வார்த்தைகள் தான் அங்கு அதிகமாக இருக்கும். நீ யோசித்து விட்டாய் அல்லவா? நீ அதன் மீது நம்பிக்கை வைத்து தொடங்குகின்றாய் அல்லவா? அதன் பிறகு யாருடைய கருத்துகளும் உனக்கு தேவையில்லை என்பதை நீ புரிந்து கொள். தன்னம்பிக்கை என்ற ஒன்று உன்னிடத்தில் இருந்தால் அதை உன்னிடத்தில் இருந்து சீர்குலைக்க வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய நோய்தான் உனக்குள் இருக்கின்ற பயம். நிச்சயமாக இந்த பயத்தை போக்குகின்ற மிகப்பெரிய மருந்துதான் உனக்கான தைரியம். தைரியத்தை மட்டும் ஒரு நாளும் இழந்து விடாதே. சோகம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது. சந்தோஷமாக எந்நாளும் வாழ்ந்திடவும் முடியாது. சிமிட்டுகின்ற உன்னுடைய இமைகள் ஒரு நொடி இருட்டினால்தான் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பல நொடி உன்னால் வெளிச்சத்தில் வாழ முடியும் என்பதை புரிந்து கொண்டு, கஷ்டங்கள் வருவது சந்தோஷங்களை கொடுப்பதற்கு என்பதை நீ புரிந்து கொள். மகிழ்ச்சி என்பது தற்செயலாக வருவதல்ல, ஆனால் விருப்பத்தினால் உனக்கு நிச்சயமாக அது வந்து சேரும். எந்த ஒரு விஷயத்தின் மீது அதிகமாக விருப்பம் கொள்கின்றாயோ அப்பொழுது உனக்கான மகிழ்ச்சி தானாகவே வந்து சேரும். தடுமாறுகின்ற பொழுது சரி, வாழ்க்கையில் தவறி விழும் பொழுதும் சரி, கூச்சப்படாமல் இருந்து விட்டால் போதும். ஏனென்றால் அதை பார்த்து சிரிப்பதற்கு இங்கு ஒரு கூட்டமே காத்து கொண்டிருக்கிறது அல்லவா? அந்த நேரத்தில் நீ சற்றும் கூட விழுந்ததை நினைத்து வேதனைப்பட்டால் அது அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். நான் இழந்ததை பெற்று விடுவேன் என்ற நம்பிக்கையோடு என் குழந்தை நீ உன்னுடைய மனதில் தெளிவாக இருக்க வேண்டும். எளிய வாழ்க்கையையும் உயர்ந்த சிந்தனையையும் இருந்துவிட்டால் வாழ்க்கையில் எப்பொழுதுமே மகிழ்ச்சி என்ற ஒன்றிற்கு குறைவிருக்காது. தளர்ந்து நிற்காதே, சோர்ந்து இருக்காதே. வளர்ச்சியில் வீழ்ச்சி என்பது நிச்சயமாக ஒரு நிகழ்ச்சியாக மட்டுமே இருக்கிறது. முயற்சி செய்து விட்டால் எல்லாமே எட்டுகின்ற தூரத்தில் தான் இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உள்ளத்தில் உறுதி இருக்கின்ற பிள்ளைகள் நியாயமான ஆசை கொள்ளும் பொழுது காலப்போக்கில் அது நிறைவேறாமல் போய்விடாது. அது உனக்கு ஒரு நாள் நிச்சயமாக நிறைவேறும். உறுதி கொண்ட நெஞ்சம் ஒரு நாளும் தோற்று போகாது. ஏமாற்றத்தை ஒரு நாளும் ஏற்காது. உன்னுடைய வாழ்க்கையை மற்றவர்கள் திரும்பி பார்க்கும் அளவிற்கு நீ மாற்றி காட்ட வேண்டுமே தவிர யாரும் உன்னை திரும்பி பார்க்க வேண்டும் என்று நினைக்கின்ற அளவிற்கு இருக்கக்கூடாது. என் தங்கமே, யாருமே உன்னை குறைபாடில்லாத சிறந்த மனிதனாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது கிடையாது. ஆனால் இன்னும் சிறந்தவராக மாற நீ தொடர்ந்து முயற்சிகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை மட்டும் அவர்கள் கவனிக்கிறார்கள். வாழ்க்கையில் நீ நினைத்ததை சாதிக்க எந்நாளும் புது புது முயற்சிகளை செய்து கொண்டே இரு. நேற்று எப்படி கழிந்தது, நாளையை எப்படி கழிக்க வேண்டும் என்று எண்ணி பார்ப்பவனே வாழ்க்கையில் என்றுமே முன்னிலையில் இருந்து கொண்டிருக்கிறான் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு இன்றைய நாளை சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை மட்டும் உனக்குள் வைத்துக்கொள். என் செல்ல குழந்தைக்கு இந்த குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும். என் தங்கமே, நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே.
நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி.